மரத்திலிருந்து பெரிய பெரிய கிளைகளாக இருந்த அனைத்து குச்சிகளையும் நாம் வெட்டியாச்சு. ஸோ இதில் வெட்டின மீதி பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய கிளைகள்லாம் வறுவுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த விறகு ஒரு 3 நாளைக்கு காய்ந்ததுன்னா வீட்டுக்கு தேவையான உணவு தயாரிக்கிறதுக்கு பயன்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது விறகாயிட்டு எரிஞ்சு முடிச்சிட்டோடனே சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் பார்த்திங்கன்னா நாம் திரும்ப நிலத்துக்கே கொண்டு வந்து கொடுக்கலாம், சாம்பல் சத்தாக பயன்படும். ஸோ மரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கீழே இருந்து மேலே வரலும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பயன்களும் இருக்குது. ஸோ நாம் உரக்குழியில் தழைகள்லாம் எடுத்தாந்து போட்டாச்சு. மேலே போட்டு கொஞ்சம் லைட்டாக பார்த்திங்கன்னா காலால் மெரிச்சு விடலாம். மேலே இருக்கிற மிதந்துட்டு இருக்கிறதுலாம் தண்ணியில் நனையிறபடி பக்கத்தில் இருக்கிற கட்டைகள்லாம் நாம் எடுத்து போட்டால் உள்ளே முழுகிட்டு இருக்கோம். இதன் மேலே சாணம் போட்டு 4 நாட்களில் பார்த்திங்கன்னா தண்ணீர் கருப்பு நிறமாக மாறி நிலத்துக்கு பாய ஆரம்பிச்சிடும்.